Bhaskar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. VVD 80 years of legacy in consumer goods. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. அரசியல் பரபரப்பு தமிழ்நாட்டில் தொற்றிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி. இன்றைக்கி மட்டுமே பல்வேறு பிரேக்கிங் செய்திகளை நம்ம காலையிலேருந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் ஆகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அமித்ஷா ட்விட்டும் போட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கான ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் வந்து அவர் குறிப்பிட்ட அந்த ட்விட்டில் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு தேசிய அளவில் ஒரு நேஷனல் ஃப்ரேம் ஒர்க்கை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னும் அமித்ஷா வந்து ட்விட் போட்டிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? கடைசி நிமிடம் வரை அண்ணாமலை தலைவராக இருக்குன்னு நாம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம், போராடணும். நயினார் வந்திருக்கிறாரு. ஓகே, நயினார் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் 35% வாக்கு கட்சியில் எடுத்தவர். ஒரு நல்ல வாக்கு 35ங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு நம்பர் தான். அது மாதிரி நெல்லையில் 35% வாக்கு எடுத்தவர். தென் நெல்லையில் எம்எல்ஏ வெற்றி பெற்றவர். முக்குளத்தூரில் மறவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். சோஷியல் இன்ஜினியரிங்கில் நாடார் தேவேந்திர குல வேளாளர்கள்ட்ட செல்வாக்கு பெற்ற கட்சி அடுத்த கட்டமும் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க அந்த தலைமை ஏற்றிருக்காங்க. அதை விட அவர் எடப்பாடி கிட்ட கூட்டணியை பேசி முடிச்சிருவேன்னு சொன்னவர். இப்போ எல்லாமே தெளிவாயிடுச்சு. இப்போ நாம் எதிர்பார்க்கிறது தேசிய பொறுப்போடைய அண்ணாமலைனாலும் சரி, நயினார் நாகேந்திரனாலும் சரி, பலத்திற்கேற்ப ஒரு பங்கீடு பிஜேபி பெறணுங்கிறது தான் அந்த தொண்டர்களோட ஒரு விருப்பம். 19.4% ரெட்டையில் எடுத்த அதிமுகவும் 11.4% தாமரையில் எடுத்த பாஜகவும் அந்த ரேஷியோவுக்கு தக்கன குறைஞ்சபட்சம் 120 சீட்டு அதிமுகனா 60 சீட்டு பாஜகங்கிற அடிப்படையில் பங்கீடு இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு தான் நமக்கு இருக்குது. அமித்ஷா பேசிட்டார். ஹோம் மினிஸ்டர் அவர் தெளிவாகவே தன் கருத்தை சொல்லிட்டு போயிட்டார். அந்த எதிர்பார்ப்பை இவங்க பூர்த்தி செய்யணுங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கும். எடப்பாடியும் வந்திருந்தார் கூட்டணிக்குள்ளே. ஓகே, அரசியல் சூழ்நிலையில் வேறு முபாரக் தவிர யாரும் இல்லாத சூழ்நிலை இங்கே வந்தார். அவர் கண்டிஷன் போட்டு வர முடியாதுனாலும் கூட 2 கண்டிஷன் அவருக்கு அங்கே ஃபுல்ஃபில் ஆகிருக்குது. ஒன்று, அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் வந்தது. இன்னொன்று, அவர் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற அந்த இண்டிகேஷன் 2ம் அவருக்கு கிடச்சிருக்குது. அடுத்து பாஜக இங்கே பெற வேண்டியது, பாஜக ஆர்கானிக்காக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி 11.4% தாமரையில் எடுத்திருக்காங்க. அவங்க ரெட்டையிலையில் 20.4% எடுத்தாங்க. அதில் கிருஷ்ணசாமி அவரோட இல்லை, முபாரக் அவரோட இல்லை. மீதி இருக்குது 19.4. இங்கே தாமரையில் எடுத்த 11.4 இங்கே இருக்குது. இதில் இந்த பலத்துக்குரிய பங்கீட்டை டெல்லி பாஜகவும் தமிழக பாஜகவும் உறுதி செய்கிறது. பாஜகவின் தமிழக வளர்ச்சிக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வியூகம் எடுப்பாங்க. நம்ம வந்து பாஜக மிலிட்டன் பார்ட்டியாக தனிச்சு போகணுங்கிற வியூகம் தான் நமக்கு இருந்தது. ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி போகிறது தேவையில்லைங்கிற ஒரு பார்வை தான் நமக்கு இருந்தது. பிறகு தலைமை அப்படி ஒரு முடிவு எடுத்த பிறகு அதற்குரிய சீட்டை அவங்க கேட்டு பெற்றிருப்பார்கள், பெறுவார்கள்னு உறுதியாக நம்புகிறேன். அண்ணாமலை தொடரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் கூட உங்களுக்கு இருந்ததா நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கடைசியாக வந்து அவருக்கு நேஷனல் லெவலில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா ட்வீட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி சூழலில் அண்ணாமலை இத்தனை நாள் ஒரு வேவை கிரியேட் பண்ணியிருந்தார்ல பாஜகவில், அதனுடைய நிலை என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதோட நிலை இந்த கூட்டணி பங்கீட்டில் 19.4:11.4ன்னு அந்த இடத்த பெற்றுட்டா அது அண்ணாமலையோட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றியாக கருதலாம். ஷீட் ஷேரிங் வந்து அந்த அணி 2+2 5 ஆகலாம், 3 ஆகலாம். அந்த பங்கீடுங்கிறது நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்களோ அதுக்குள்ளே சீட்டு உங்களுக்கு. பாஜக என்ன தாமரை என்ன எடுத்திருக்கோ தாமரைக்குள்ளே சீட்டு தாமரைங்கிற அளவில் இருக்கணுங்கிறதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. அதில் ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சமர்த்தர், அரசியல் வித்தகர். அவர் பாமக இன்னைக்கு அந்த கூட்டணிக்குள்ளே பாமக இல்லை, இன்னைக்கு அவங்க வரல. அவங்க பார்கெனிங் தான் பண்ணுவாங்க. கடைசி நிமிஷம் வரை அவங்க பார்கெனிங்கை கெவியாக பண்ணுவாங்க. முந்தைய காலகட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா, பாமக அவங்களோட பெரிய கட்சி, அவங்களுக்கே 23 தான் கொடுக்குறேன், அப்போ நீங்கள் 20 நின்றுருங்கிற ஒரு சூழ்நிலையை வச்சார். இன்றைக்கி அப்படி இல்லை. எடப்பாடி முபாரக்கையும் கிருஷ்ணசாமியும் தவிர்த்து பார்த்தா 19.4, பாஜக 11.4, இவர் பாமக 4.3. அப்போ 11.4, 19.4, 4.3ங்கிற அடிப்படையில் தான் மாறிய சூழ்நிலைக்கு தக்கன அந்த பங்கீடு இருக்கணும். குறிப்பாக மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு அமித்ஷா மகாராஷ்டிராவிலையும் தென் ஹரியானாவிலையும் அவரோட ஸ்ட்ராட்டஜி மூலமாக கட்சியை பெரிய அளவு கொண்டு வந்திருக்காரு.
ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொண்டு வர முடியும். இதை வந்து மக்களவை வேறு சட்டமன்றம் வேறுன்னு பேசினா அது முறையாக இருக்காது. ஏன்னா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் பாராளுமன்ற கேண்டிடேட்டை விட அசம்பிளி கேண்டிடேட்டுக்கு அதிகம் ஓட்டு அதிகம். ஸோ இது சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் இந்த பாராளுமன்ற தேர்தலும் தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கே நடந்தது. அந்த வகையில் ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் அது நடந்தது, ராகுலை முன்னிறுத்தி நடக்கலை. ஸோ இதில் என்னவித ஆர்குமெண்ட்டும் எடப்பாடி எடுத்து வைப்பார். அதில் பாஜக தலைமை நயினார் நாகேந்திரனாலும் சரி, மற்ற கூட்டு அவங்க பேச்சுக்கு போகக்கூடியாலும் சரி, ரொம்ப அலர்ட்டாக இருந்து இந்த விஷயங்களை கையாளணுங்கிறதான் நம்ம போன்றவர்களோட எதிர்பார்ப்பு. அதுதான் இப்போ அடுத்தால முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா பாமகவோட பெரிய கட்சியாட்டு பாஜக 2024 மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட தொகுதியிலும் எடுத்த வாக்குலையும் வந்து உறுதி செய்யப்பட்டுட்டு, அந்த உறுதி செய்யப்பட்ட நிலைப்பாட்டுக்கு தக்கன இடங்களை வாங்குறதுல கோட்டை விட்டுறக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இன்றைக்குள்ள சூழ்நிலை, அமித்ஷா பாஜகவின் கொள்கைகளை அசட்டிவாக சொன்னார். மும்மொழி கொள்கை தேவை நாட்டுக்கு, நீட்டு திறமையான மருத்துவர்களை உருவாக்குறது தேவையான இது, அதெல்லாம் ரொம்ப அசட்டிவாக தான் அமித்ஷா பேசினார். பட் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸுங்கிறது எடுத்த ஓட்டுக்கு தக்கன சீட்டை வாங்குறது, அண்ணாமலை உழைப்புக்கு கிடைச்ச அந்த வாக்குக்கு தக்கன சீட்டை வாங்கணுங்கிறது தான் நம்ம நோக்கம். இப்போது நயினார் நாகேந்திரன் வந்து புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருல, நேற்று ஒரு புதிய அறிவிப்பு வந்து அஃபிஷியலாக பார்த்தோம். கிட்டத்தட்ட 10 வருஷம் யார் வந்து பாஜகவில் பயணிச்சிருக்காங்களோ அவங்க தான் போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லி இருந்தது. திடீர்னு இவர் 8 வருஷம் தான் இருக்காரு, ஆனால் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுதில்ல. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு? விதிவிலக்குகள் வந்து எல்லா கட்சியிலுமே இருக்கக்கூடியது தான். அண்ணாமலையும் அந்த இதில் விதிவிலக்காக வந்தவர் தான். இவருக்கும் அந்த விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமநாதபுரத்தில் 35%, திருநெல்வேலியில் 35% கட்சி வாக்கை நிரூபித்தவருங்கிறது தான். நான் கடைசி வரை அண்ணாமலைக்கு தான் ஃபைட் பண்ணேன், தேட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் இது போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அவருக்குள்ள தகுதி என்னங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணுறோம். இப்போ பாஜக அடிப்படையாக வந்து ஆர்எஸ்எஸ் வச்சு இயங்கக்கூடிய ஒரு கட்சி, தொடர்ந்து பாஜகவுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள், பாஜக தொண்டர்கள்லாம் இதை எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா கடந்த முறை அண்ணாமலை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், இந்த முறை நயினார் நாகேந்திரன். அப்படிங்கும்போது தொடர்ந்து கட்சிக்காக இத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் வந்து உழைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இதை வந்து எப்படி பார்ப்பாங்க? கட்சி வளர்ச்சிக்கு அவர் பலத்துக்குரிய சீட்ட தலைவரும் மற்ற கூட்டு தலைமையும் வாங்கிட்டாங்கன்னா அது சாதனை. அதில் கோட்டை விட்டுறக்கூடாது, அவ்வளோதான் நம்மளோட பார்வை. அது உழைச்சா இவங்களோட உழைப்பு, இவங்க தியாகத்துக்குள்ள ஒரு 20% பலம் உள்ள கட்சிக்கிட்ட 11-12% பலம் உள்ள ஒரு கட்சி அதற்குரிய சீட்டை வாங்கணுங்கிறதா நம்மளோட நோக்கம். அதில் ஏமாந்துடக்கூடாது. கூட்டணியுமே வந்து என்டிஏ கூட்டணி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 8 மாதத்துக்கு முன்ன இது பண்ணப்பட்டிருக்குது. இதில் அதிமுக திராவிட கட்சி அவங்களோட செயல்பாடு தான் அவங்களுக்கு சிக்கலை கொடுக்கும். பாஜக பொறுத்தவரை மும்மொழி கொள்கை, நீட்டு, இதெல்லாம் நம்ம கொள்கைங்கிறது தெளிவாக நிற்க சொல்லிட்டு தான் அமித்ஷா தெளிவாகவே அதில் பேசிட்டு போயிருக்கிறாரு. ஸோ இந்த இஷ்யூவில் பாஜக அகில இந்திய அளவில் உள்ள கட்சி, அதில் அண்ணாமலை வகுத்து சென்ற பாதையில் தான் நயினாரும் போக முடியும். ஸோ என்டிஏக்குள்ளே வந்த ஏடிஎம்க்கும் இதெல்லாம் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தங்களோட நிலைப்பாட்டை வகுத்து செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கணும். அதை ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அமித்ஷாட்ட 2 விஷயம் குறித்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார். என்னை பொறுத்தவரை பிஎம்ஓவில் என்னோட சோர்சஸ், அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் வச்சுட்டாங்க, நீங்கள் வந்து முன்னமாக நடக்கலை இப்போ நடக்கலைன்னு அதை சபடேட் பண்ணுற மாதிரி எந்த மூவியும் பண்ணாதீங்கன்னு பிஎம்ஓவில் நம்ம நண்பர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பாஜக தனக்குள்ள இடத்த பெறணுங்கிறதா நம்ம நோக்கம். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், என்டிஏ கூட்டணிக்குள்ளே இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாமக போன்ற கட்சிகள்லாம் இருக்குது. இப்போ பாமகக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பாமக வந்து கடைசியாக தான் அவங்க பார்கெனிங் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் அமித்ஷாவையே வந்து அவங்க மதிப்பு கொடுக்காம இது திராவிட கட்சி அணி, தமிழக அணின்னு தமிழகத்தின் கோரிக்கைகளை வச்சு இரட்டை தலைமையாக இருக்கும்போது தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் பாமகவை முதல்ல முடித்தாங்க. அது ஒரு கட்டம். இன்றைக்கி வந்து அதிமுக பாஜகவை முதல்ல முடிச்சிருக்கிறாங்க. காரணம், பாஜக எடுத்த 11.4% வாக்களும் அண்ணாமலையின் உழைப்பும், அண்ணாமலையின் உழைப்பால் இரட்டை இலக்கத்தில் தாமரை கொண்டு போனது தான் இன்றைக்கி வந்து முதல்ல பாஜக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அண்ணாமலை வெகுவாக உருவாக்கியிருக்கிறார். இது உண்மை. நம்ம அந்த வகையில் தான் அண்ணாமலை நம்ம ஒரு உழைப்பு, அவர் சாதனையை பாராட்டுறோம். அதை தான் ஹோம் மினிஸ்டரும் வந்து அதை பாராட்டிட்டு தான் அதை போயிருக்கிறாரு. இப்போ வந்து நீங்கள் பாமக வந்து ரொம்ப வில் பவர் உள்ள ஒரு தலைவர். அவர் என்ன பார்ப்பாருன்னா, வடபுலத்தில் நாம் ரொம்ப முக்கியம்னு பார்ப்பார். இப்போ நீங்கள் பாஜகங்கிறது தெற்க மேற்க சிட்டி, இதில் முக்கியமான ஒரு கட்சி கூட்டணிக்காக. வடபுலத்தில் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடத்துல பாமக முக்கியம்னு பார்ப்பார். நீங்கள்
தெற்க பாஜக முக்கியம், அதிமுக அவ்வளோ பலமாக இல்லை. இது பாராளுமன்றம் தாண்டி விளவங்கோட்டிலே அதிமுக 4வது போயிட்டு 3.5% போயிட்டு, இது டேட்டா, நம்ம குறை சொல்ல விரும்பல. 19.4 மொத்தத்தில் எடுத்திருக்காருங்கிறதும், அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் பெரிய பணம் செலவழிக்காமல் எடுத்திருக்காங்கிறதும் அவருக்கான ஓட்டுங்கிறத நம்ம மதிப்பு கொடுக்குறோம். ஆனால் தென்புலத்தில் அவர் பலகீனப்பட்டிருக்காருங்கிறது உண்மை. மேற்கையும் சுமாராக பலகீனப்பட்டிருக்கிறாரு. தென் சென்னை, மத்திய சென்னையில் பலகீனப்பட்டிருக்காரு. ஆனால் அவர் பலமாக இருக்கக்கூடிய இடம் வந்து வட தமிழகம், சேலம் 38, சிதம்பரம், விழுப்புரம், இங்கெல்லாம் 35, 36, கள்ளக்குறிச்சி, நாமக்கல்னு அவர் நல்லா இருக்கிறார். இந்த இடத்துல பலத்தோடு இருக்கிறது டாக்டர் ராமதாஸ். அவர் இன்னைக்கு வந்து அலையன்ஸை கடைசியாக தான் முடிப்பார். இந்த சூழ்நிலையில் அவர் என்ன பார்க்குறாருன்னா, வடபலத்தில் பாஜகவுக்குள்ள பலகீனத்தை அவர் கணக்கிடுறார். அவர் 2019 காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் தான் இருக்க விரும்பினார். அது ஸ்டேட்மெண்ட்டே அதில் இருக்குது. சந்தர்ப்ப சூழ்நிலையில் பாஜக அலையன்ஸுக்குள்ளே வந்தார். நாமளே வந்து வட தமிழகத்தில் 20 தொகுதிகளிலையும் பாமகவுக்கு எதிரான இதில் ஸ்டாலின் ஜெயிப்பாருன்னு நாம் சொன்னோம். அன்னைக்கு பெரிய அலையன்ஸ் இருக்கும்போதும் நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டியை தலைமைக்கும் சொல்லுவோம், எல்லாத்துக்கிட்டையும் உண்மை நிலையை சொல்லக்கூடியவங்க 20 தொகுதி வட தமிழகத்தில் ஜெயித்துருவாங்கங்கிற ரிப்போர்ட்டை தான் நம்ம சொன்னோம். அது அப்படியே நடந்தது. அப்போ அவருக்கு அங்கே எங்கேயும் வெற்றி கிடைக்கல 19. அடுத்தது 21 10.5, 23 சீட்டில் 5 சீட் அவர் ஜெயித்தார். 24 அவர் தருமபுரியில் தான் அவர் 2வது இடமே வந்தாருங்கிற சூழ்நிலை வந்தது. இப்போ அவர் கிரிப்பாக நிற்கிறது விக்ரவாண்டியில் போலரைசேஷனில் 2வது வந்தது தான். ஆனால் அந்த போலரைசேஷனை கண்டு தான் அவர் பயப்படுறார். அந்த போலரைசேஷனை கண்டு அவர் பயப்படுறார். அதனால் அவர் அன்புமணி கையில் இந்த அலையன்ஸை விடுறதை விட நாம் பார்கெனிங் பண்ணுவோம், திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணுவோம், திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்கெயின் பண்ணிடலாங்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்காது. திமுகவுடைய ஆப்ஷனையும் நம்ம ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லி ராமதாஸ் நினைக்கிறாரு. என்டிஏ அலையன்ஸ்குள்ளே போகணும்னு சொல்லி அன்புமணி நினைக்கிறார். இதுதான் வந்து கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே வெளிப்படையாக 2 பேருக்கும் ஒரு மோதல் வந்துச்சு. அந்த இளைஞரணி தலைவராக யார் போடுறது அப்படின்னு சொல்லி அந்த முகுந்தனை வந்து போடுறதுல அன்புமணி ராமதாஸுக்கு வேறு ஒரு நிலைப்பாடு இருந்தது. அப்பையிலேருந்தே தொடர்ந்து வந்து இந்த தந்தை மகன் பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கடைசியாக கட்சி பிரச்சனையை தாண்டி இப்போ அலையன்ஸ்லேயும் ஒரு பிரச்சனை வந்திருக்குல்ல, அவர் கடைசியாக வந்து தனி கட்சி தொடங்கிடுவாரா அப்படிங்கிற வரைக்குமே இப்போ விவாதம் கிளம்பியிருக்கு. இந்த கூட்டணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீரடித்து நீர் விலகுவதில்லை, 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. 14, 19, 24 3 மக்களவை தேர்தலில் மோடி கூட நின்னவர் தான் டாக்டர் ராமதாஸ். அந்த மரியாதை அவருக்கு இருக்கும். பட் அசம்பிளி எலெக்ஷன் பார்க்கும்போது அவர் வேறு விதமாக அதை எடுத்து பார்க்குறாரு. இதில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்த பாஜகவின் வரவேற்பு இருக்குமாங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் அவருக்கு இருக்குது. ஆனால் பார்லிமெண்ட்டை விட அசம்பிளியில் வாக்கு சதவீதத்தை கூட்டியிருக்காங்கங்கிறது பாஜக ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் ஆப்லேட் நிரூபித்தாலும் கூட அவர் அந்த எண்ணத்தில் என்ன பார்க்குறாருன்னா, விக்ரவாண்டி 19 ரிசல்ட்டு, 21 ரிசல்ட்டு, 24 ரிசல்ட்டு, விக்ரவாண்டி போலரைசேஷன் எல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன கணக்கு போடுறாருன்னா, அதிமுக பாஜக கூட்டணி அமையும்னு அவர் கணக்கிட்டுருக்கலாம். அதுக்குள்ளே நாம் நின்னோம்னா நமக்கு எதிராக உள்ள அந்த போலரைசேஷனில் பறையர்கள் எதிராக போலரைஸ் ஆகிறாங்க. விக்ரவாண்டி பூத்து வச்சு பார்த்தாலே உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதுதான் ரியல் பொலிட்டிக்ஸு. பிற ஜாதிகள் மத்தியிலையும் பறையர் அளவுக்கு எதிர்ப்பு இல்லைனாலும் எதிர்ப்பு இருக்குது. அப்போ கிறிஸ்தவ முஸ்லீம்கள் எதிர்ப்பும் தொடர்ந்ததுன்னா நம்மளோட வெற்றி வாய்ப்பு வந்து இந்த அணியில் நமக்கு பெரிய சிரமங்கிறத அவர் உணர்றார். என்டிஏ அலையன்ஸ்குள்ளே போனால் அது உணர்றார். ஏன்னா அவருக்கு அந்த சிக்கலும் இருக்குது, சிரமமும் இருக்குது. அவருடைய அரசியல் பின்னடைவுங்கிறதே திருமாவளவனை பயன்படுத்தி ஸ்டாலின் வந்து அவரை 19, 21, 24 தோக்கடிச்சது தான். அப்போ திருமாவளவனுக்கும் ஸ்டாலினுக்கும் தொகுதி பங்கீடு சம்பந்தமாக சில பிரச்சனைகள், முட்டல் மோதல் இருந்துகிட்டு இருக்கு. ஆட்சியில் பங்கு, இதெல்லாம் வன்னி அரசு பேசுகிறது, இதெல்லாம் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆதவர்ஜுனா நம்ம பேசினார், அவர் இப்போ டிவிகேக்கு போயிட்டார். ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் என்ன பார்க்குறாருன்னா, நாம் திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணுவோம். திமுக ஆப்ஷன் நமக்கு கிடச்சிட்டுன்னா அது காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கேங்கும் போது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு. இதுக்கு தானே எடப்பாடியும் இவ்வளோ நாள் பாஜக கூட வரமாட்டேன்னாரு. வேறு வழி இல்லாமல் கம்பல்சனில் வந்திருக்கிறார். அப்போ இவர் வழி பிறக்குமானு பார்ப்பார். அப்போ அவர் வந்து திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டார். திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அவரோட பார்கெனிங்கை அவர் ஆரம்பிச்சிட்டார். திமுக ஆப்ஷன் அவர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு, அதனால் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குல்ல, அது 2வது விஷயம். அவருக்கு நல்லது நடக்குமானதான் அவர் பார்ப்பார். ஏன்னா டிஎம்கே காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளும் ஜெயிக்கும், டிஎம்கே காங்கிரஸ் பாமகவும் ஜெயிக்கும். இதுதான் ரிசல்ட்டாக வந்திருக்கு. 2 பேரும் சேர்ந்து நின்னா பின்னடைவும் சந்திச்சிருக்காங்க, அதை நான் மறுக்க வரல.
அப்போ இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவர் வந்து திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அரசியல் பண்ணும்போது அவருக்கு வந்து தொடர் தோல்வியிலிருந்து தப்ப முடியுமான்னு அவர் நினைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னும் ஒன்று திமுக ஆப்ஷனை தேமுதிகவும் ஓப்பன் பண்ணுறாங்க. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், சிச்சுவேஷனை சொல்கிறேன். எனக்கு வந்து ப்ரோ மோடி தான் முக்கியம், ஆன்டி ஸ்டாலினாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரோ மோடி முக்கியம், மோடிக்காக நம்ம நிற்கும், பிஎம்ஓக்கு நமக்கு தெரியும். இந்த அலையன்ஸு கூட நமக்கு பாசிட்டிவாக இருங்க சார்னு ஒரு ரிக்வெஸ்ட் அவங்க வச்சுருக்கனால நம்ம அந்த அலையன்ஸுக்கு எதிராக எதையும் பேசாண்டாங்கிற எண்ண ஓட்டத்தில் நான் இருக்கிறேன். பட் சில யதார்த்த சூழ்நிலையை எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இவங்க டிஎம்டிகே அலையன்ஸை டிஎம்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க டிஎம்டிகே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணும்போது ராமதாஸுக்கு வந்து மேலும் அது சிக்கலாகுது. ஆமாம், வேலு மூலமாக அந்த ஆப்ஷனை அவங்க ஓப்பன் பண்ணுனா இதுக்கு வந்து ஆதாரம் திமுக பட்ஜெட்டை பாராட்டிட்டாங்க, லா அண்ட் ஆர்டரில் நல்லா இருக்குங்கிறத பாராட்டிட்டாப்புல. திமுக கழக தலைவர் பிறந்தநாள் வாழ்த்து தொலைபேசியில் அழைச்சி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அம்மையாருக்கு அவங்க அதை பேசிட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை அவங்க ஓப்பன் பண்ணி இருக்கும்போது அவங்களும் அதுக்குள்ளே என்டர்டெயின் பண்ணி என்டர் ஆகிட்டாங்கன்னா பாமகவுக்கு எதிரான போலரைசேஷன் ஷார்பன் ஆயிரும். நான் போலரைசேஷன் சொல்கிறது நடந்தது, 2009 நடந்தது, 2019 நடந்தது, எல்லாருக்கும் கண்ணெதிராக விக்கிரவாண்டியில் நடந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு தன் வாக்கு மேலே கண்ட்ரோல் இல்லாமல் 23% ரெட்டையிலை வாக்குகள் வந்து உதயசூரியனுக்கு போச்சு. 12% ரெட்டையிலை வாக்குகள் வந்து வன்னியர் வாக்குகள் வந்து என்டிஏ இதுக்கு வந்து அது ஓகே, அது டிரான்ஸ்ஃபர் ஆகுன்னு எடுத்துக்கலாம், அந்த வாக்கு நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் 23% பறையர் பிரஜாதி வாக்குகளை வந்து ஸ்டாலின் எடுத்துட்டாருன்னா இடைத்தேர்தல்னா ஒரு 10% கூடுன்னு எடுத்துக்கலாம். 23%ங்கிறது ஒரு ஹெவி ஒரு ஏறுமுகம் திமுகவுக்கு. அப்போ இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது இதோட தேமுதிகவும் சேர்ந்தா நம்ம வெற்றி வாய்ப்புங்கிறது இந்த அணியில் வந்து நமக்கு கேள்விக்குறிங்கிறதான் அவரோட பார்வையாக இருக்குது. காரணம், அவர் 2019 வெளிப்படையான பேட்டி காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் இருப்போமே தவிரன்னு சொன்னாலே தவிர பாஜக கூட்டணிக்குள்ளே அவர் சொல்லலை. ஆனால் 3 தடவை சூழல் காரணமாக நின்றுட்டார். டாக்டர் ஐயாவுக்கு ஒரு பெரிய தலைவர்னு மோடியும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. அந்த முக்கியத்துவத்தை மோடி சேலம் கூட்டத்தில் கொடுத்ததே நம்ம பார்த்தோம். ஆனால் வெற்றிங்கிற இதில் அவர் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை வந்து எந்த சிவி சண்முகமும் எந்த ஜெயக்குமாரும் மிரண்டாங்களோ அதே மிரட்சி வந்து டாக்டர் ராமதாஸுக்கும் இருக்குது. ஸோ அவர் திமுக ஆப்ஷனை அட்லீஸ்ட் அதிமுக கூட அல்லது என்டிஏ கூட பேரம் பேசுறதுக்காவது அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறார். அதான் இப்போது ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் வேறு ஒரு அரசியல் கணக்கு போடுறாங்க. ஆனால் தேமுதிகவுக்கு திமுகவோட போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தான் வந்து இந்த வெளிப்பாட்டுக்கான காரணம்னு புரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்க, 2026 நான் அதிமுகவோட தான் கூட்டணியில் இருப்போம் அப்படிங்கிற சொன்னாங்க. மாநிலங்களவை அந்த எம்பி தொகுதி ரிலேட்டடாக வரும்போது கூட ஆமாம் நீங்கள் அவங்கள்ட்ட போய் கூட கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. முதல்ல எடப்பாடி வந்து பாமகவுக்கு தான் முக்கியம் கொடுத்து போகணும்னு நினச்சார். அவர் கணக்கு வேறு. அந்த எண்ண ஓட்டத்தில் தான் தேமுதிகவை அடிச்சிட்டாரு. அந்த எண்ண ஓட்டத்தில் அடிச்சிட்டாரு. அது பிறகு தான் அவர் சிச்சுவேஷன் பொலிட்டிக்ஸ் பண்ணுறதுல திறமசாலி. 2 முடிவில் எந்த முடிவு எடுத்தால் தனக்கு லாபம்னு நினைப்பாரோ அந்த முடிவை அவர் எடுக்கக்கூடியவர். அப்படி எடுக்கிறது பாஜக கூட போனால் செங்கோட்டையன், அண்ணாமலை, தென் பாமக, விஜய் 4 பேரோட இம்பார்ட்டன்ஸையும் அடிச்சிடலான்னு தான் அவர் போனார். அந்த நிலைமைக்கு முன்னாடி பாமகவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தார். ஸோ இந்த அரசியல் கட்டத்தில் பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை ஸ்னப் பண்ணதிலே தேமுதிக வந்து திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை தேமுதிக ஓப்பன் பண்ண பிறகு பாமகவோட பாஜக தங்களுக்கு வந்து முத பெருசுங்கிற லெவலில் பாஜக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி கமிட்டே பண்ணிட்டார். இன்னைக்கு இது கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ராமதாஸ் வந்து கமிட் பண்ணிடுவாருன்னு கருதி அவரும் டிஎம்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அந்த பார்கெயினுக்குள்ளே போகிறாரு. சப்போஸ் என்டிஏயும் அதிமுகவும் கைகுலுக்காமல் இருந்தால் என்டிஏ ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அதிமுக கிட்ட பார்கெயின் பண்ணியிருப்பார். அதிமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அண்ணாமலை என்டிஏ கிட்ட பார்கெயின் பண்ணியிருப்பார். இப்போ அவங்க ஓரணியில் வந்ததுனால இவங்க கிட்ட பார்கெயின் பண்ணுறதுக்கு திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாரு. அவரோட ட்ரீம் கனவு, நம்ம 2004 திமுகவில் இருந்து ஜெயித்தோமே, 2009 திமுக விட்டு போய் தோத்துட்டோமே, 19 திமுக இருந்தால் நம்ம ஜெயித்திருப்போமே, 24 திமுக அணியில் இருந்தால் ஜெயித்திருப்போமே, துரைமுருகன் பாமக அவங்க கொண்டு போகிறாரெலாம் எவ்வளவு செய்திகள் வந்தது. நான் சொன்னேன் துரைமுருகன்ட்ட, அண்ணே
அது திருமாவளவன் வெற்றி வீரர்னு நீங்கள் ஐயா வேணால் நம்ம மதிப்போம், மூத்த தலைவர், அவரை எதுக்காமல் அப்படி போயிட்டு போவோன்னு டீசெண்டாக ஸ்டாலின் டினை பண்ணிடுவார்னு அந்த காலகட்டத்தில் நம்ம சொன்னோமா இல்லையா? அப்போ அவரும் மீண்டும் வந்து தன்னோட ஆப்ஷனை வந்து திமுக நோக்கி நகர்த்துறாரு. பட் அவருக்கு ட்ரீம் தான், அது நடக்குமான்னு நான் சொல்ல வரல. பட் அவர் டேக்கன் ஃபார் கிராண்டடாக வேறு ஆப்ஷன் இல்லாமல் அதிமுக பாஜக அணிக்குள்ளே எடுப்பிலே வர்றதுக்கு அவர் தயாரில்லை. கம்பல்ஷனில் நாளைக்கு வரலாம். எடப்பாடி மாதிரி எடப்பாடியும் கம்பல்ஷனில் தான் போயிருக்கிறாரு. ஸோ அவரும் கம்பல்ஷனில் நாளைக்கு போகலாம். இல்லை, இந்த பிரச்சனை தொடர்ந்து பாமகக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குல்ல. இப்போ கட்சி பிரச்சனை தொடங்கி கூட்டணி வரைக்கும் வருதுன்னா ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, இளைஞர்களை வழி நடத்தணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து நினைக்கிறாங்க, அதன் பேரில் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது தன்னுடைய கட்சி மகனுக்கு மட்டுமில்லை, பேர முகுந்தனுக்கும் இதுன்னு கருதுறாரு. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ப்ராமிஸ் பண்ண ராய்சபாவை தான் அன்புமணிக்கு கொடுத்தாரு. 98 அந்த அலையன்ஸை நான் ஏற்படுத்தி கொடுத்து அந்த கலைஞர் வந்து கட்சியை காலி பண்ண நினைக்கும் போது எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்னு 4 மீன்ஸ்ன்னு 4 சீட் 5 சீட் ஆக்கி அந்த அலையன்ஸை உருவாக்கி கொடுத்த போது எனக்கு ப்ராமிஸ் பண்ண ராஜ்சபா பதவி தான். அப்புறம் டெலிபரேட்டாக எதுவும் டினை பண்ணான்னு சொல்ல விரும்பல. நார்த் மெட்ராஸ் டிக்கெட் தரேன்னாரு, 30 லட்ச ரூபா செலவழிக்கணுன்னாரு. நான் தான் சொன்னேன், வேண்டாயா, வெள்ளூர் டிக்கெட் வாங்கிறோம், ராணிப்பேட்டை அணைக்கட்டு அசம்பிளிக்கு பயன்படும், நார்த் மெட்ராஸ் தோற்று போகும், வேண்டான்னு சொன்னேன். அன்புமணி வரும்போது தன் வாரிசு அன்புமணி வரணும், அன்புமணியை உயர்த்தணும்னு சொல்லும்போது அன்புமணிக்கு அந்த ராஜ்சபா கொடுத்தாரு. அன்புமணி இளைஞரணி தலைவராக்கினார், அன்புமணியை கட்சி தலைவராக்கினார், மத்திய அமைச்சராக்கினார். எல்லாமே அன்புமணிக்கு பண்ணது அவர் தான். அவர் இல்லைன்னா அன்புமணி இல்லை. இப்போ அவர் தான் கட்சி, அவரை வச்சு தான் கட்சின்னு சொல்லும்போது அன்புமணி அவரோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு போகிறது தான் கரெக்டு. முகுந்தன் வந்து சித்திரை பெருவிழா வன்னியர் அதை வந்து பெரிய அளவில் ஆர்கனைஸ் பண்ணுவார். பெரிய நல்ல ஆர்கனைசர் முகுந்தன்னு சொல்கிறாங்க. ஸோ அது முகுந்தனை தனக்கு துணையாக வச்சுக்கிட்டு அவர் என்னப்படி போகிறது தான் நல்லது. அலையன்ஸ் வந்து வில் பவரோட யாருக்கிட்டையும் வந்து ஈல்டாகாமல் என்டியூரன்ஸோட கடைசி வர நின்று பேரத்தை ஹெவியாக பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் ராமதாஸ். அந்த இடத்துக்குள்ளே அன்புமணி அப்படி ஒரு டஃப் ஆர்கனைனராக இருப்பாராங்கிறதுல வந்து டாக்டர் ராமதாஸுக்கு வந்து ஒரு சந்தேகங்கள் இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையில் தானே முன்னெடுத்து அந்த பார்கெனிங்கை பண்ணணும்னு நினைக்கிறாரு. டஃப் ஆர்கனைனர் தான் நான் சொன்னக்கூடிய அவ்வளோ விதமே அவர் மனசில் ஓடக்கூடிய ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். அவர் வந்து இன்றைக்குள்ள சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தல் 5 சீட்டு இந்த கூட்டணியில் ஜெயித்தார். இப்போ அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகளில் தலைவர்களில் ஓபிஎஸ் இல்லைங்கிறத ராமதாஸ் வந்து லைட்டாக எடுக்க மாட்டார். ஓபிஎஸ்ஸை வச்சு அவருக்கும் இந்த இரட்டை தலைமையில் கொஞ்சம் வாக்கு வந்துங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ ஓபிஎஸ் இல்லைங்கிறது உள்ள அந்த இடர்பாடும் திமுக அணியில் சேரலாங்கிற ஒரு சூழ்நிலையிலும் நாம் திமுக அணி வாய்ப்பு கிடச்சிதுன்னா அது நமக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டுங்கிற எண்ண ஓட்டத்தில் தான் அவர் பண்ணுறாரு. அது வந்து அவருக்கு சாய்ஸாக இருக்கலாம், பட்டு ட்ரீமாக இருக்கலாம். அது திமுக ஸ்டாலின் நினச்சாதான் அது சாத்தியப்படும். பட் அவர் என்டியூரன்ஸோட அந்த அணிக்குள்ளே நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா, காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கே அணிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா வட தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு அது பெரிய அசட்டாக இருக்குன்னு அவர் முயற்சி பண்ணுறாரு. இல்லை, கட்சிக்குள்ளே திலகபாமா அவங்க வந்து ஒரு மாற்று கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. இன்றைக்கி ஜிகே மணி பார்த்துட்டு தைலாபுரத்தில் பார்த்துட்டு கூடிய விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு வந்து எங்கள்கிட்டேருந்து வரும். டாக்டர் ஐயா என்னப்படி தான் நடக்கும். அவங்க நீரடித்து நீர் வருவதில்லை, ஒருதாய் மக்கள் அதில் ஒன்றும் பிரிஞ்சு போகிறதில்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. VVD 8 years of legacy in consumer goods.